ஹலோ கேஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து மாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் ஏசியும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து சூர்யா கேட்டுருவான். கேட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி மாற்றீங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஓடி போய் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, சார் என்ன சார் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல சார்னு சொல்லும்போது சூர்யா சொல்லுவான், சார் நான் எல்லாத்தையும் கேட்டேன் சார்னு சொல்லும்போது, என்ன சார் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஆகுதுன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு சூர்யா தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சார் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு கேட்கும்போது, இல்லை சார் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரது லேட் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதான் சொல்லிட்டு இருந்தேன் சார். ஆமாம் சார், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் லேட்டாக தான் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க மழுப்பிட்டு இருக்காங்க. அதில் பாதியில் தான் கேட்டிருக்கான், ஃபுல்லாக கேட்கணும்னு சொல்லிட்டு. சார் நீங்கள் இப்படிலாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வரக்கூடாது, வெளியே சார் நாங்கள் வந்து உங்கள் பொண்ணு உங்கள் ஒய்ஃப் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு சும்மா சும்மா போலீஸ் ஸ்டேஷன் வரீங்க, வெளியே போங்க சார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஏசி இன்ஸ்பெக்டரும் சொல்லி வெளியே போய் சொல்லிடுவாங்க. வெளியே போய் சொன்னோடனே சூர்யா அங்கிட்டு போயிட்டு, நான் நீங்கள் பேசுனது கேட்கலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களாடா, எல்லாத்தையும் கேட்டுடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாயர்கிட்ட கால் பண்ணி, சார் இந்த இன்ஸ்பெக்டரும் ஏசியும் வந்து பிளான் பண்ணுறாங்க சார், நந்தினி வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து மாற்ற போகிறாங்களா சார், என்ன எப்படி சார் மாற்ற முடியும்னு கேட்கும்போது, தெரியலையே சார், அப்போனா ஒருவேளை அவங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி மாற்றமாக்குறாங்க சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எப்படியாச்சும் வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எதை மாற்றுறாங்களோ அதை வந்து கரெக்டாக நான் வச்சிடறேன் சார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாயர் சொல்லிடுவாரு. சரி சார், ஓகே சார்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்லிடுறான். அதோட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன டீட்டெயிலாக நடக்க போகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். சூர்யா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த மாதிரி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை வந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறத கேட்டுட்டு வந்து அவர் ஏசி சொல்கிறாரு, என்னையா சொல்கிற? ஆமாம் சார், இந்த மாதிரி இது நந்தினியோட கைரேகையை வச்சு தான் கொலைகாரன் வந்து கொலை பண்ணியிருக்கான்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லேயே தெளிவாக போட்டிருக்கு. எப்படின்னு நந்தினியோட லெஃப்ட் ஹேண்ட் ரேகை தான் அந்த ஹரிதா பொண்ணோட கழுத்தில் வந்து 2 ரேகையும் ஒரே ரேகை தான் இருக்குது. எப்படி சார் ஒரு பொண்ணுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரேகை தான் ரைட் ஹேண்ட்ல இருக்கும், அதுதான் இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல வந்து தெளிவாக போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்ஃப்யூம் இருக்குல்ல, அந்த பெர்ஃப்யூம் வந்து நந்தினி யூஸ் பண்ணவே மாட்டாங்க, வேற ஒரு பெர்ஃப்யூம், அதுவும் பொண்ணுங்க யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம் தான், அதுவும் ரேரான டைப்பு சார், அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான பெர்ஃப்யூம், அதுதான் ஹரிதாவோட உடம்புலேயே கலந்துருக்கு, அந்த கொலகாரனோடது. அதனால நான் சொல்கிறேன் சார், எப்படின்னா அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல வந்து நந்தினி மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து எப்படியாச்சும் மாற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து சூர்யா கேட்டுறான், கேட்டு லாயர்கிட்ட சொல்லிடுறான். அப்புறம் இந்த பக்கம் வந்து பரமேஸ்வரி வந்து இந்த மாதிரி நந்தினி தங்கச்சி வந்து ஒரே அறையை அரைஞ்சிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி மாதவி வந்து பேசும்போது, நாங்கள் ஒன்றும் உங்கள் பழைய தோட்டக்காரங்க கிடையாது, நாங்கள் சொந்தமாக நான் வேலைக்கு போகிறேன், உங்களை மாதிரி நான் வந்து வீட்டில் தண்டமெல்லாம் உட்காந்துருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே மாதவி வந்து கீழே போய் சுந்தரவல்லி வந்து சொல்லிடுவா. சுந்தரவல்லி வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி என் பொண்ணை வந்து இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி வந்து ஒரே அறையை அரைஞ்சிருவா. அரைஞ்ச உடனே அருணாச்சலம் வந்து கீழே கூட்டு போயிடுறாரு. ஏன் சின்ன பொண்ணு விஷயத்தை நீ எதுக்கு தலையிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அவ சின்ன பொண்ணு, அவள் ஏதோ பேசிட்டானே, உனக்கு எங்கே போச்சு சுந்தரவல்லின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, பின்னனுங்க நாங்கள் அவள் வந்து பேசிக்கிட்டே இருப்போம், நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா, அதுவும் நம்ம பேசின வந்து என்னோட பொண்ணு, உங்களுக்கு வேணா அவள் வந்து உங்கள் அந்த தோட்டக்கார ஃபேமிலி வந்து பெருசாக தெரியும், எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் சொல்லும்போது, சுந்தரவல்லி அப்படி கிடையாது சுந்தரவல்லி, நீ வந்து நான் எதுன்னு பார்க்க வேணாமல, அவள் இப்போ வந்து தப்பு யார் மேலே, நம்ம மாதவி மேலே தான் தப்புன்னு சொன்னோன்னே மாதவி கேட்பா, என்னப்பா சொல்கிறீங்க, என் மேலே தான் தப்பான்னு சொல்லி கேட்கும்போது, நான் போய் கேட்டது தப்பாப்பா, நம்ம சுரேகாவை காணோம்னு சொல்லி நானும் டென்ஷனில் இருக்குது, அதுக்கு என்னென்னா பக்கத்தில் இருந்துட்டு அது என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தால் எனக்கு கோவம் வருமா வராதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாரு, அவங்க ஒன்றும் என்ஜாய்லாம் பண்ணல, அவங்க ஃபேமிலி மேட்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் அவங்க ரூமுக்கு போனதே தப்பு, அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட சண்டை வளர்த்தது தப்பு, இது வந்து சுந்தரவல்லிட்ட சொன்னது தப்புன்னு சொல்லும்போது, ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதாங்க, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் மூடி மறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கு அருணாச்சலம் கொஞ்சம் லைட்டாக சண்டை வருது. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அருணாச்சலம் வந்து என்னமோ சொல்லி பார்க்குறாரு. சொல்லி பார்த்தோன்னே சுந்தரவல்லி கேட்குற மாதிரி தெரியல, கத்துன்னு கத்திட்டே இருக்கா. சுந்தரவல்லியை பற்றி தான் தெரியும்ல அருணாச்சலத்துக்கு. அதில் வந்து அமைதியாகிட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் உட்காந்து மரத்துக்கு கீழே சேர் போட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து கல்யாணம் வந்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, இந்தாங்க ஏதாச்சும் கொடுங்க சொல்லுங்க, மனசே கேட்கல கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு காலையில் நீங்கள் எதுவும் சாப்பிடலையா, சாப்பிடுங்கன்னு சொல்லி கல்யாணம் சொல்லிகிட்டே இருக்கான். இல்லை வேணாம்னு சொல்லிட்டு கீழே வந்து கிச்சன் கீழே டைனிங் டேபிளில் போய் உட்காந்துருக்காரு. அப்பயும் வந்து கல்யாணம் ஜூஸ் எடுத்து வந்து இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சூர்யா வந்து அங்கேருந்து வாரான். வந்தோடனே என்ன கல்யாணம் ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லையா, ஒரு சின்னையா பெரியய்யா வந்து காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லும்போது, என்ன 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 டாட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு, ஒழுங்கா சாப்பிடுங்க அப்போ தானே எனர்ஜியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே, எனக்கு இப்போ மனசே கேட்கலடா, நந்தினி என்னடா நான் சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, நந்தினி வந்து நல்லா தான் இருக்கா, முதல்ல நீங்கள் ஜூஸை குடிங்க, ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொன்னோடனே, என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் முதல்ல ஜூஸ் குடிங்க டான்னு சொன்னோடனே, அண்ணா இது கல்யாணத்தில் வாங்கி ஜூஸை குடிச்சிட்டு, போதும்டா இப்போ சொல்கிறேன் என்னடா குட் நியூஸ்ன்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க குட் நியூஸை, நந்தினி வந்து வெளியே வர போகிறா டாட், உங்களுக்கு தெரியுமாம்ல அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இவர் தெரியுமா இன்ஸ்பெக்டர் போது, ஆமாம் தெரியும், நல்ல மனுஷன் அவர் அப்படின்னு சொல்லும்போது, அவர் தான் ஹெல்ப் பண்ணார் டாட் நம்ம நந்தினி வெளியே வர்றதுக்கு, நாளைக்கே நந்தினி வெளியே வந்துருவான்னு சொன்னோடனே கல்யாணத்துக்கு சரியான ஹாப்பி ஆயிடுது. இப்போதான் சந்தோஷமா இருக்கு சின்னையா, எனக்கு என் தங்கச்சி வெளியே வந்துருவாள், எனக்கு அது போதும் சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நான் சரிடா நான் மேலே போயிட்டு வரேன், நந்தினி தங்கச்சிலாம் பார்க்கணும், ஃபேமிலியாக பார்த்துருவேன்னு சொல்லும்போது அருணாச்சலம் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு நடந்த எதையுமே.
அதோட மேல போய் சூர்யா வந்து பார்க்குறான். பார்க்கும்போது பார்த்தா, இவ அழுதுகிட்டு உட்காந்துருக்கா. யாருன்னா, நந்தினியோட தங்கச்சி. அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "என்னாச்சு? என்னாச்சுன்னு?" சூர்யா கேட்குறான். கேட்கும்போது ரஞ்சிதா வந்து சொல்லிர்றா, 2வது தங்கச்சி. "ஒண்ணும் இல்ல மாமா, இந்த வந்து மாதவி அம்மா வந்து இந்த மாரி பேசிட்டு இருந்தாங்க. நம்ம அக்கா கோவப்பட்டு வந்து அவங்கள வந்து ஏத்தி பேசி விட்டாங்க. இது நல்ல விஷயம் தானே. எதுக்கு அழுதுகிட்டு இருக்கேன்னு?" சொல்லி சூர்யா கேட்கும்போது, "இல்ல மாமா, இந்த மாரி மாதவி அம்மா கீழ போய் சுந்தரவல்லி அம்மாட்ட சொல்லி, சுந்தரவல்லி அம்மா மேல வந்து என்ன ஏதாச்சும் பண்ணாங்களான்னு?" கேட்கும்போது, "ஆமா, அக்காவ அடிச்சுட்டாங்கன்னு" சொல்லும்போது, எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கீழ ஹாலுக்கு போயிட்டு இந்த மாரி சூர்யா வந்து கத்துன்னு கத்துறான். "மாதவி, மாதவி வெளிய வா மாதவின்னு" சொல்லி கத்துனோனயே, மாதவி வரா. மாதவி வந்து "என்னடா பிரச்சனைன்னு?" சொல்லி கேட்கும்போது, "எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாரி நீ இது பண்ணுவ? யாருக்கிட்ட நீ முதல்ல என் ரூமுக்கு போன?" சொல்லிட்டு இந்த மாரி கேட்கும்போது, "ஏன் போக்கூடாது நீங்க? அவங்க வந்து அந்த கத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் சுரேகா காணோம்னு கவலையில உட்காந்துருப்பேன். அது ஜாலியா இருக்குன்னு தான் எனக்கு வந்து டென்ஷன் ஆகுமா ஆகாதான்னு" சொல்லும்போது, "அது அவங்களோட விருப்பம். நீ எதுக்கு தேவையில்லாம போய் இது பண்ணிட்டு இருக்க? இன்னொரு தடவ இந்த மாரி பண்ணிட்டு இருந்தேன்னா, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும்ன்னு" சொல்லிட்டு இந்த மாரி சொல்லிக்கிட்டு இருப்பான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சுந்தரவல்லி வந்துருவா. சுந்தரவல்லி வந்துட்டு, "என்னடா இங்க கத்திக்கிட்டு இருக்கேன்னு?" சொல்லிட்டு சுந்தரவல்லி வந்து கேட்கும்போது, உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு முதல்ல வந்து என் ரூமுக்கு போனீங்க? யார கேட்டு வந்து நீங்க நந்தினி தங்கச்சிய வந்து அரைஞ்சீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி கேட்கும்போது, இன்னொரு தடவ என் நந்தினி மேலயும், நந்தினி ஃபேமிலி மேலயும் வந்துட்டு தலையிட்டீங்கன்னா, அப்புறம் நான் பொல்லாதவனா ஆயிருவேன்னு சொல்லிட்டு சூர்யா இந்த மாரி சொல்லும்போது, என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த மாரி சுந்தரவல்லி கேட்கும்போது, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோதான் பார்த்துக்கங்கன்னு சொன்னோனயே, அருணாச்சலம் வந்து சொல்லுவாரு, சூர்யா நீ கொஞ்சம் கூட்டிட்டு மேல போ சூர்யா. நான் ஏதாவது பேசிக்கிறேன். நீ எதுக்கு கவலைப்படாத சூர்யா நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இந்த மாரி சொல்லிக்கிட்டு இருப்பான். பின்னாடிடா நானும் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து இந்த மாதவி என்னன்னா இப்படி பண்றா, இந்த தாய்குலம் என்னன்னா சும்மா சும்மா நந்தினி ஃபேமிலி மேலயே டார்கெட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் படிச்சு போட்டு சொல்றேன்ல, சுரேகா கிட்ட கடத்தலுக்கும், ஹரிதா கொலை மேட்டருக்கும் இந்த ஃபேமிலிக்கு எந்த சம்மந்தமே இல்ல அப்படின்னு. பின்ன என்னடா கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இந்த மாரி நடந்துகிட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது, எங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குப்பா. எங்களுக்கெல்லாம் அறிவு இல்லன்னு வச்சுக்கோ. நீ தான் புத்திசாலிமே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாரி சுந்தரவல்லி சொல்லும்போது, நீ வேணா உன் அக்காவ வந்து இது பண்ணலாம். எனக்கு வந்து என் பொண்ணு தான் முக்கியம். தோட்டக்காரி ஃபேமிலி வந்து நீ வேணா வசதி வச்சுக்கலாம். எனக்கு என் பொண்ணோட இதுதான் முக்கியம். என்னடா அவ என் பொண்ணு தப்பு பண்ணா? போய் கேட்கறது குத்தமா? அதுக்கு இவ வந்து என்ன சொல்லியிருக்கணும்? இந்த மாரி நான் கொலை பண்ணலாம் சொல்லியிருக்கேன். பின்ன அதை விட்டுட்டு மாதவி வந்து வேலைக்கு போக லாயக்கு இல்லாத வீட்ல உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு, ஏன் நான் வந்து வேலைக்கு போய் உழைக்கிறேன். இது என் காசு. அது மட்டும் இல்லாம நான் தின்றதுக்கெல்லாம் மொத்தமா காசு தந்துர்றேன்னு சொல்லிட்டு, எவ்வளோ திமிரா பேசுவான்னு சொல்லும்போது, சூர்யா சொல்லுவான், "ஏன் அவ அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மாதவி வந்து சும்மா தானே உட்காந்துருக்கா. இந்த வயசுல மாதவி உழைச்சிருப்பாளா? நீங்களும் யோசிச்சு பாருங்க. அவளுக்கு என்ன வயசாகுது? இப்போ படிச்சு முடிச்சோனயே ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு சொந்த குடும்பத்த அவ தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாரி கேட்டுருக்கான். அவ பேசக்கூடாதா நீங்க? என்ன ஒரு சென்ஸே இல்லாத மாரி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி சூர்யா கேட்டோனயே, என்னடா விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாரி கேட்கும்போது, சூர்யா கிட்ட வந்து சுதந்திரவாளி கேட்கும்போது, நான் அப்படிதான் பேசுவேன். இங்க பாருங்க இன்னொரு தடவ நந்தினி குடும்பத்து மேல ஏதாச்சும் இது பண்ணீங்கன்னு வைங்களேன், நான் பொல்லாதவன் ஆயிருவேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து வாமா போன்னு சொல்லிட்டு மேல கூட்டிட்டு போயிடுறான். அதோட சின்னய்யா ஏன் சின்னய்யா இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நந்தினியோட அப்பா கேட்கும்போது, பின்ன என்ன அங்கிள் உங்களுக்கா நான் இருக்கேன் உங்களுக்கா. நீங்க யாருக்கும் பயப்பட வேணாம். உங்கள நினைச்சுலாம் பயப்பட வேணாம். இங்க மேலே இறங்குங்க. இனிமே மாதவி வந்தான்னா, இங்க பாரு தங்கச்சி நீ பேசுனது மாரியே பேசு. மாதவி என்ன பண்றா நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மேல கூட்டிட்டு போயிருவா. அதோட அருணாச்சலம் வந்து சுந்தரனிட்ட சொல்லுவான். இங்க பாரு இதுக்கு தான் நான் சொன்னேன். இந்த மாரி அமைதியா இரு. சூர்யா வந்து கத்துவான் உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாரி சுந்தரன்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, சுந்தரன் வந்து கோச்சுக்கிட்டு ரூம்குள்ள போயிருவா. அதோட இந்த எபிசோட முடிச்சுருவாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. சி யூ.